ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து 1913ஆம் ஆண்டில் ஸ்ரீ சாயிபாபா தமது முற்பிறவிகளில் ஒன்றில் நிகழ்ந்த தமது சொந்த வாழ்க்கை பற்றி பேசினார். நாங்கள் 2 சகோதரர்கள். நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தோம். என் சகோதரன் எனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தான். அவனை மிருகங்கள் கடித்து இறந்து போனான். 5 அல்லது 6 நபர்கள் வந்து, உன் சகோதரன் எங்கே என்று என்னை கேட்டார்கள். நான் நடந்ததை விவரமாக கூறி அவனுக்கு ஒரு போர்வை தயாரித்தேன் என்றேன். நான் கூறுவதை நம்ப மறுத்த அவர்கள் நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் அவனை தேடிச் சென்றார்கள். அவர்களும் மிருகங்களால் கடித்து கொள்ளப்பட்டார்கள். அடுத்ததாக ஒரு பருமனான பெண்மணி வந்தாள். அதே போல் விசாரித்தாள். அதே போல் தேடி அதே முடிவை அடைந்தாள். அவளுக்கும் ஒரு போர்வை அளித்தேன். பின்னர் நான் மேலே நடந்து செல்லும்போது 6-7 முஸ்லிம்கள் ஒரு ஆட்டுடன் வந்தனர். என் முன்னாலேயே அவர்கள் அதை வெட்டி அதன் மாமிசத்தை சாப்பிடும்படி என்னிடம் கூறினார்கள். நான் ஒரு பிராமணன், ஆகையால் நான் அதை சாப்பிட மாட்டேன் என நான் பதிலளித்தேன். அப்போது அவர்கள் மாமிசத்தை வலுக்கட்டாயமாக என் வாயில் திணிக்க முயன்றார்கள். நான் பகவானுக்கு பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு சாப்பிடுகிறேன் என கூறினேன். அந்த மாமிசத்தின் மீது ஒரு துணியை போட்டு மூடிவிட்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். அப்போது அந்த மாமிசம் பெரிய சிகப்பு ரோஜா மலர்களாக மாறிவிட்டன. நம் உள்ளங்கைக்குள் அடங்காத அளவுக்கு அந்த மலர்கள் ஒவ்வொன்றும் பெரிதாக இருந்தது. முஸ்லிம்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். பின்னர் நானும் மேலும் நடந்தேன். நான் ஒரு ஒற்றையடி பாதை மீது நடந்து கொண்டிருந்தேன். சுற்றிலும் விசாலமாக பரவி நின்ற தெளிந்த நீர். அங்கிருந்து வழி எதுவும் புலப்படவில்லை. இது பகவான் செயல். ஸ்ரீ சாயிபாபா மேலும் ஷியாமாவை நோக்கி திரும்பி, நம் கடமை என்ன? ஒழுங்காக நடந்து கொள், அது போதும். வாடாவுக்கு போ, போத்தி பாராயணம் செய். ஸ்ரீ சாயிபாபா ஒரு சமயம் கூறியது, சிறுவனாக இருந்தபோது நான் சால்வைகள் நெய்து வந்தேன். என் வேலையை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்த என் தந்தை எனக்கு 5 ரூபாயோ என்னவோ பரிசாக அளித்தார் என்று கூறினார். ஓம் சாய்ராம்.